Happy New Year to each and every one of you. God bless you. Rejoice Ministry சார்பாக உங்களுக்கு புது வருட வாழ்த்துக்களை நாங்கள் சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வருஷம் முழுவதும் உங்களோடு கூட இருந்து நன்மையும் கிருபையும் தொடரும்படிக்கு இருந்து ஆசீர்வதிப்பாராக. இன்னைக்குள்ள செய்தி என்னன்னு சொல்லி பார்க்கலாம். இது இந்த 2026 வருஷத்துக்கான வாக்குத்தத்த வசனம். கர்த்தர் நமக்கு இந்த வருஷம் முழுவதுக்கும் இருக்கக்கூடிய வாக்குத்தத்த வசனம் ஏசாயா 60ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். உன்னிடத்திற்கு ஜாதிகளின் பலத்த சேனையை கொண்டு வரும்படிக்கும் அவர்களுடைய ராஜாக்களை அழைத்து வரும்படிக்கும் உன் வாசல்கள் இரவும் பகலும் பூட்டப்படாமல் எப்பொழுதும் திறந்திருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த எப்படிப்பட்ட ஒரு வசனம் பாருங்க. வாசல்கள் இரவும் பகலும் பூட்டப்படாமல் எப்பொழுதும் திறந்திருக்கும். கர்த்தருடைய ஊழியத்துக்காக, கர்த்தருடைய வேலைக்காக வாசல்கள் திறந்திருக்கும், பூட்டப்பட்டிருக்காது. இரவும் பகலும் ஆண்டவருக்காக சேவை செய்யும்படிக்கு நாங்கள் எப்பொழுதும் திறந்து வைத்திருக்கணுங்கிறத ஆண்டவர் உறுதியாக சொல்கிறாரு. ஹல்லேலூயா. எங்களுடைய ரிஜாய்ஸ் மினிஸ்ட்ரிஸ் கர்த்தருடைய பார்வைக்கு நன்மையாக இருக்கட்டும் என்று சொல்லி நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். நாங்கள் செய்கிற ஒவ்வொரு வேலையும் கர்த்தருக்கு பிரியமாக இருக்கட்டும் சொல்லி நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். ஹல்லேலூயா. ஆக அவர் என்ன சொல்றாரு? உன்னிடத்தில் ஜாதிகளின் பலத்த சேனையை கொண்டு வரும்படிக்கு. ஜாதிகள் நம்ம நினைக்கிற மாதிரி ஜாதிகள் கிடையாது. நம்ம தமிழில் சொல்கிற மாதிரி இந்த ஜாதி அந்த ஜாதின்னெலாம் இல்லை. இது நேஷன்ஸ் வில் கம் டு யூ. அதாவது உலகத்தில் இருக்கக்கூடிய நாடுகள், அதை தான் அவர் ஜாதிகள்னு சொல்லி வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அப்படி தான் டிரான்ஸ்லேஷன் ஆகிருக்கு. நாடுகள் உன்னிடத்தில் வருவாங்கன்னு சொன்னால் செவரல் கண்ட்ரிஸ் பீப்புளில் இருக்கக்கூடிய ஜனங்கள், அந்த நாடுகளில் இருக்கக்கூடிய ஜனங்கள் வருவாங்க, ஊழியம் கொள்ளும்படிக்கு வருவாங்க, ஊழியம் செய்யும்படிக்கு வருவாங்க, இன்னும் ஜெபத்துக்காக வருவாங்க, ஆலோசனைக்காக வருவாங்க. அப்படி ஏகப்பட்ட பேர், சேனைகளே வரும். அப்படின்னா பெரிய கூட்டம் இந்த ஊழியத்துக்குள்ளே வரப்போகுது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவர் இந்த நாட்களில் நாங்கள் ஒரு ஸ்க்ரீனுக்கு பின்னாடி ஒரு பேக் ஸ்டேஜில் இருக்கிற மாதிரி தான் நாங்கள் இருந்துட்டுருக்கோம். ஆனால் கர்த்தர் இந்த வருஷத்தில் புதிய விடுதலையாக ஆண்டவர் சொல்கிறாரு, ஒன்னிடத்துல எல்லாரும் தேடி வரப்போகிறாங்க பாரு. நிறையா பேர் வாசல்கள் எப்போதும் திறந்தே வச்சிரு, இரவானாலும் பகலானாலும் மக்கள் கூட்டம் வரப்போகுது அப்படின்னு. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த வார்த்தையின்படி அவர் செய்வார். ஹல்லேலூயா. ஜனங்கள் வெளிச்சத்தை காணும்படிக்கு வரட்டும், ஜனங்கள் சுகத்தை பெற்றுக்கொள்ளும்படிக்கு வரட்டும், ஜனங்கள் உடைந்த உள்ளங்களும் இன்னும் அவங்களுக்கு என்ன செய்யணும்னு தெரியாமல் இருக்கிறவங்களுக்கு கர்த்தரே ஆலோசனை, கர்த்தராக இருந்து காரியங்களை வாய்க்க செய்வார். ஹல்லேலூயா. அதற்காக நாங்கள் தயாராக இருக்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அநேகர் வரட்டும், இந்த ஊழியத்துக்குள்ளே வரட்டும், இந்த ஊழியத்தை பற்றி தெரியட்டும். இந்த ஊழியத்தை கர்த்தர் உயர்த்த போகிறார். நாங்களாக உயர்த்திக்க முடியாது. அப்படிப்பட்ட உயர்வு நல்லாவும் இருக்காது, வேஸ்ட்டு. ஆனால் தேவன் சரியான நேரத்தில் அவர் உயர்த்துவார். அதற்காகத்தான் இந்த வசனத்தை கொடுத்துருக்கிறார் நான் நினைக்கிறேன். ஆண்டவருடைய சமூகத்தில் நாங்கள் தாழ்மையாக எங்களை ஒப்பு கொடுக்குறோம். கர்த்தர் நேர்த்தியாக செய்கிறவர். அவர் காலத்தில், அந்தந்த காலத்தில் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்வார். அவர் செய்ய நினைத்தது தடைப்படவே செய்யாது. இந்த 2026 அவர் உன் வாசல்களை நீ விரிவாய் திறந்து வை, இரவும் பகலும் அது திறந்தே இருக்கட்டும். அதை பூட்டுறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. ஏன்னா உன்னோட ஊழியத்தை நான் கனப்படுத்த போகிறேன்னு சொல்கிற மாதிரி இருக்குது. கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். அவர் சொன்னது தான் அவருடைய வார்த்தை நிறைவேற்றி தருவார். ஹல்லேலூயா. இந்த 2026 வருஷம் மிகுந்த ஆசீர்வாதமான வருஷமாக விளங்கும் என்று நாங்கள் உணர்ந்து இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் மிகுந்த சந்தோஷத்தில் இருக்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தர் கொடுத்த இந்த வார்த்தை எங்களுக்கு மாத்திரமல்ல, எங்களை சார்ந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் இது மிகுந்த சந்தோஷத்தை கொண்டு வரக்கூடிய வார்த்தையா இருக்கு. இந்த வாக்குத்தத்தத்தின்படி அவர் செய்யவிருக்கிறார். அவர் ஜாதிகளின் பலத்த சேனையை கொண்டு வரவிருக்கிறார். அவர்களுடைய ராஜாக்களையும் அழைத்து கொண்டு வரப்போகிறார். ஹல்லேலூயா. அதனால உங்களோட வாசல்கள் எப்பொழுதும் இரவும் பகலும் பூட்டப்படாமல் எப்பொழுதும் திறந்திருக்க கடவுது. ஹல்லேலூயா.
நாங்கள் இதை செய்கிறோம் ஆண்டவரே. நீங்கள் சொன்ன அந்த கமாண்ட் படி இரவும் பகலும் எங்களுடைய ஜெபங்களும் எங்களுடைய விண்ணப்பங்களும் வேண்டுதல்களும் உம்முடைய சமூகத்திலே வந்து சேரத்தக்கதாக அதிகமான நேரத்தை உம்முடைய சமூகத்திலே நாங்கள் செலவு செய்ய, பிறருக்காக நாங்கள் செலவு செய்ய எங்களை முற்றிலுமாக அர்ப்பணிக்கிறோம் ராஜா. ஒரு புது ஸ்ட்ரென்த்து, ஒரு புது ஸ்பிரிச்சுவல் ஸ்ட்ரென்த் எங்களுக்கு கொடுங்க. ஆன்மீக வகையில் எங்களை வந்து உயிர்ப்பித்து நாங்கள் உமக்கென்று உம்மை சார்ந்து ஜீவிக்கிற ஒரு ஜீவியத்தையும் அநேகருக்கு உம்மை வெளிச்சமாய் காட்டுகிற மக்களாகவும் எங்களை வைங்க. நன்றி ஆண்டவரே. இந்த ஊழியத்துக்காக கர்த்தர் கொடுத்த இந்த வார்த்தைக்காக நாங்கள் கோடி கோடி நன்றி செலுத்துகிறோம். இந்த வருஷம் முழுவதும் இப்படிப்பட்ட நன்மை நடக்கும். சேனைகளும் வரும், ராஜாக்களும் வருவாங்க ஊழியத்துக்கு. ஊழியம் கொள்ளும்படிக்கும் ஊழியம் செய்யும்படிக்கும் ஊழியத்தின் மூலம் நன்மைகளை பெற்றுக்கொள்ளவும் வருவாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான இந்த ப்ராமிஸ், இந்த கவனன்ட்டை நீங்கள் எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க. 2026 வருஷம் மிகுந்த பெரிய அளவில் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் என்று விசுவாசிக்கிறோம். தேவரீர் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. இது நீர் கொடுத்த ஊழியம், அதை நீரே வழி நடத்துவீர். நீங்களே சரியான காரியங்களை செய்வீங்கப்பா. எல்லா தடைகளையும் நீக்கி போட்டு கர்த்தருடைய ஆவியானவர் முன் சென்று எங்களை வழி நடத்துங்க. ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து, இன்றைய நாளிலிருந்து டிசம்பர் 1, 2026 வரைக்கும் கர்த்தருடைய ஆவியானவர் முன் சென்று காரியங்களை வாய்க்க செய்யுங்க. உடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே. Amen. Amen. God bless you all and a very happy and prosperous new year from Rejoice Ministries and Rejoice family. God bless you all.